எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். நவம்பர் மாதம் 1ஆம் தேதி, அதாவது ஐப்பசி மாதம் 15ஆம் தேதி அன்னைக்கு தான், சனிக்கிழமை தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. இந்த 2025 வரக்கூடிய இந்த நவம்பர் மாதம், அதாவது கடகராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரப்பூர்வமாக பார்த்துட்டு இருக்கிறோம். இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம ராசியாதிபதி சந்திரன் இந்த மாதத்தில் எந்த நிலையில் வராருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவதுன்றது 310 டிகிரியில் இன்னைக்கு சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் கும்ப ராசியில் ராகுவுடைய சாரம் வாங்கி இந்த மாதம் பிறந்திருக்கிறார். இப்படி பிறக்கக்கூடிய இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் சாதகமா இல்லை பாதகமா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாகவே இந்த மாதம் பிறக்கக்கூடிய ஒரு தருணம் அப்படி பார்த்தீங்கன்னா, சதய நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் கும்ப ராசியில் கடக லக்னத்தில், அது போக பார்க்கும்போது உங்களுக்கு ராகுவுடைய திசையில் 310 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதாவது உங்கள் வீட்டுக்கு 2வது அதிபதி இன்னைக்கு யாருன்னா சூரிய பகவான், தனக்காரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவான், நெருப்பு ராசின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு இந்த மாசத்துல 4ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு. ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைஞ்சு உட்காந்துருக்கிறார். அப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு அதிபதி 4ஆம் இடத்துல போய் ஒரு நீச்சம் அடைஞ்சதுனால 16 தேதி வரைக்குமே நிச்சயமா உங்களுக்கு கொஞ்சம், அதாவதுன்றது அந்த சூரியனுடைய ஒரு நட்புன்றது உங்களுக்கு இல்லாமே போயிடுச்சு. ஏன்னா உங்களுக்கு 4ஆம் இடம் சொல்றது பார்த்தீங்கன்னா என்ன இடம்னா சுகஸ்தானம். அப்ப தனஸ்தானத்துக்கு அதிபதி சுகஸ்தானத்துல போய் உட்காரும் போது, ஏன்னா இன்னைக்கு 16 தேதி வரைக்குமே பாருங்க, அதாவதுன்றது சூரியன் போய் நீச்சம் அடைஞ்சிட்டார், வேலை செய்ய மாட்டார். எந்த கிரகமும் அதாவது ஒரு கிரகம் போய் நீச்சம் அடையும் போது அந்த கிரகம் வேலை செய்யாது. அப்ப சூரியனுடைய உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த பலம் வேணும். ஏன்னா இந்த மாத கிரகம் யாருன்னா சூரியன் தான். அப்ப இந்த மாதத்துல உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கணும், வளர்ச்சி நல்லா இருக்கணும், வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும், நம்ம உறவுக்கு நினைச்ச காரியங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா, அந்த சூரிய பகவான் உங்களுக்கு 17ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்றாருன்னா, கரெக்டான்றது துலா ராசியிலிருந்து விருச்சக ராசிக்கு போயிடுறாரு. அப்படி போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயமா உங்களுக்கு இந்த 16 தேதி வரைக்கும் என்னென்ன தடை கொடுத்தாரோ அது அப்படியே உங்களுக்கு ரெட்டிப்பா உங்களுக்கு அடுத்த 15 நாள் கொடுத்துட்றாரு. சரிங்களா? இப்ப நம்ம தடைப்படுத்துறது அதுக்கு பின்னாடி கொடுத்துட்றாரு. ஏன்னா நீச்சம் அடைஞ்சிருக்கிற காரியம் எல்லாமே பெண்டிங்கில் தான் வைப்பார். இப்போ ஒரு ஆபீசரை பார்க்க போறோம், அந்த ஆபீசரை நம்ம டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாருன்னா நம்ம வேலை முடிஞ்சு போயிடும். அப்ப இந்த 16 நாள் பார்த்தீங்கன்னா பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்றேன். நம்மளோட ஃபைல் பெண்டிங்கில் இருக்கலாம், 2வது டாக்குமெண்ட் பிரச்சனை, பேங்குக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அதாவது அலுவலக பிரச்சனை, தொழில் சார்ந்த பிரச்சனை, இதெல்லாம் சிலருக்கு தடையாக தான் இருக்கும். நான் சொல்ற மாதிரி அப்போ 16 தேதிக்கு மேலே இது எல்லாமே உங்களுக்கு நிச்சயமா ஒரு 2-3 மாதம் கழிச்சு நடக்கிறத கூட உடனே அடுத்தது ஓரளவுக்கு நடக்கும். அந்த நீச்சத்திலிருந்து அடுத்தது கடத்துக்கு போகும்போது ஓரளவுக்கு டப்புன்னு அந்த வேலை உங்களுக்கு முடியும். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய காலத்தில் உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதியும் 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கு அதிபதியும் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் தான். அந்த புதன் பகவான் இப்போ உங்களுக்கு எத்தனாம் இடத்துல உட்காந்துருக்கிறாருன்னா 5ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அப்போ உங்களுக்கு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்துல போய் இப்போ உட்காந்துருக்கிறார் அப்படின்னா, உங்களுக்கு புதன் பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு அதாவதுன்றது 10 தேதி வரைக்கும் அவர் விருச்சக ராசியில இயல்பு நிலையில தான் இருப்பார், அதாவது நார்மலா இருப்பார். 10 தேதிக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தது உங்களுக்கு 23 தேதி வரைக்கும், அப்ப அந்த 13 நாள் விருச்சக ராசியில வக்ரமாகிறார். அப்ப 23ஆம் தேதிக்கு மேல பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியிலிருந்து துலா ராசிக்கு வராரு. இதுல ஒரு 7 நாள் துலா ராசியில வக்ரமாகிறார். இதுல என்னன்னா புதன் பகவான் 10ஆம் தேதி வரைக்கும் விருச்சக ராசியில இயல்பு நிலையில் இருக்கிறார். 10ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் விருச்சக ராசியில வக்ரம் அடைகிறார். 23ஆம் தேதி அன்னைக்கு துலா ராசிக்கு 23ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் துலா ராசியில் வக்ரமா இருக்கிறார். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா கல்வியில உங்களுக்கு ஓரளவுக்கு மாற்றம் கிடைக்கும். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புதன் உட்கார்ந்து இருக்கிறது 5ஆம் இடம். 5ஆம் இடம்ன்றது புத்திரஸ்தானம். புத்திரஸ்தானம் மட்டும் இல்லை, பூர்வ புண்ணியஸ்தானம் கூட. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னன்னா, இந்த மாதிரி டைம்ல எல்லாம் குலதெய்வத்தினுடைய வழிபாடு எடுத்துக்கிறது நீங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது எப்பயுமே ஒரு விஷயம் என்னன்னா,
தன்னுடைய குலதெய்வத்துக்கு மிஞ்சின கடவுளை தான் எல்லாமே. ரெண்டாவதா போக வேண்டிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராசியாதிபதிக்கு பிடிச்ச கடவுள் எது அப்படி பார்த்தா உங்க ராசியாதிபதி சந்திரன், சந்திரனுக்கு பிடிச்ச அந்த அதுக்கு உகந்த ஆலயம் பார்த்தா அதாவது கீழ் திருப்பதி. சரிங்களா? அப்படி போயிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப கடகராசிக்காரங்களுக்கு இப்ப மேக்சிமம் என்ன அப்படின்னா, இப்ப சரியில்லைன்னு சொல்றது ரெண்டே விஷயம் மட்டும்தான். அது முதல் விஷயம் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2ஆம் இடம் தனக்காரகன் போய் சூரியன் போய் நீ துலா ராசியில நீச்சம் அடைஞ்சிருக்கிறது ஒரு 16 நாள் கொஞ்சம் தடைப்படுத்துவான். ஒன்னாச்சுங்களா? ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ உங்களுக்கு அதாவதுன்றது சனி பகவான் வக்கரத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு கடகராசிக்காரங்களுக்கு இந்த நவம்பர் 28 வரைக்கும் கொஞ்சம் தொழில் ரீதியான குழப்பங்களை கொடுக்குறான். வர வேண்டிய பைசா தாமதமாகும். ஏன்னா சனி பகவான் யாரு? தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி. நம்ம செய்யற கர்ம வினைகளுக்கேற்ற பலன்களை கொடுப்பவர் யாருன்னு சனிதான். நம்ம பூர்வ புண்ணியத்துல எந்த பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அதுக்கு தகுந்த கர்மாக்கள் கஷ்டங்கள் கொடுக்கறது யாருன்னா சனிதான். அப்படி பார்த்தா உங்களுக்கு புதன் பகவான் சூரிய பகவான் 16ஆம் தேதி வரைக்கும் 16 தேதி வரைக்கும் கொஞ்சம் சிரமம் கொடுப்பான். சனி பகவான் 28 தேதி வரைக்கும் கொஞ்சம் தடை கொடுப்பான். இந்த 2 தான் உங்களுக்கு சரியில்லையே தவிர இதை தவிர்த்து மற்றது எல்லாமே உங்களுக்கு சாதகமான விஷயமா தான். ஏன்னா குரு இப்போ உங்க வீட்டில் தான் அதிசாரம் வாங்கி உக்காந்துருக்கிறார். அப்படி உக்காந்த காலம் நிச்சயமா உங்களுக்கு குரு உங்க வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால 11 தேதி வரைக்கும் குரு இயல்பு நிலையில அவர் நார்மலா தான் இருப்பார். அது வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் நல்லது. அதுக்கப்புறம் 11ஆம் தேதிக்கு மேல பார்த்தீங்க அப்படின்னா 30 தேதி வரைக்கும் அவர் கடக ராசியில உங்க ராசியிலே அவர் வக்கரம் அடைஞ்சு உட்காந்துருவார். சரிங்களா? அதுல ஒரு 20 நாள் ஆக மொத்தம் இந்த 30 நாளுமே குரு உங்க வீட்டில் தான் இருப்பார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம். பார்க்குற வீட்டுக்கு பலன் கொடுப்பார். ஆனா குரு மட்டும்தான் இருக்கிற வீட்டுக்கும் சேர்த்து பலன் கொடுப்பார். சரிங்களா? அதனால கடகராசிக்காரங்களுக்கு குரு உங்க ராசியில உட்கார்ந்தது மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பலம். குரு யாருன்னா புத்திரக்காரகன் கொடுக்குறவர் குரு தான். அப்ப புத்திர பாகியங்கள் தடைப்படுத்தி, அதாவது புத்திர பாக்கிய தடைகள் விலகும், புத்திர செல்வங்கள் பெருகும். சரிங்களா? இது போக அதாவதுன்றது குரு பார்வைப்படும் போது நம்ம அரசியலையோ சினிமா துறையிலையோ விளையாட்டு துறையிலையோ அல்லது யூனிஃபார்ம் தொட்டு வேலை செய்யறவங்களுக்கோ, யூனிஃபார்ம் தொட்டுனா என்ன, காவல்துறை, மிலிட்ரி, கப்பல் படை, டாக்டர், அதாவது இந்த மாதிரி மருத்துவத்துறை, இது போல ஒரு யூனிஃபார்ம் தொட்டு நம்ம வேலை செய்யறவங்களுக்கு, வக்கீல், இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இப்போ சூப்பரா இருக்கும். உங்க ராசியில குரு பகவான் உட்கார்ந்த காலம் இந்த 30 நாளுமே உங்களுக்கு ஒரு வளர்ச்சி தான். 10 நாள் இயல்பு நிலையில் இருக்கிறாரு, 20 நாள் வக்கரம் அடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாரு. இது ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு பலம் தான். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தபடி பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு இப்போ உட்கார்ந்து இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது சுக்கிர பகவான், ஏன்னா உங்களோட ராசிக்கு அதிபதின்ற அதாவதுன்றது 4ஆம் இடத்துக்கு அதிபதி, 11ஆம் இட லாபஸ்தானத்துக்கு அதிபதி. அப்போ அந்த சுக்கிரன் 3ல் போய் நீச்சம் அடைஞ்சிட்டார். அப்போ சுக்கிரன் போய் 3ல் நீச்சம் அடையும் போது 2ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்றாரு அப்படின்னா 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்துக்கே போறாரு. துளாராசிக்கு தன் சொந்த வீட்டுக்கு போறாரு. அப்படி சொந்த வீட்டுக்கு போகக்கூடிய சுக்கிர பகவான் யாருக்கு முதல்ல நல்லது கொடுக்கிறாரு? மனைவிக்கு நல்லது கொடுக்கிறாரு. மாதவிடாய் பிரச்சனை, அடிவயிறு பிரச்சனை, கர்ப்பத்தொந்தர பிரச்சனை, முதுகுத்தண்டு பிரச்சனை, நரம்புக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரிலாம் இருந்தா கூட ஓரளவுக்கு சரியாகும். ஏன்னா சுக்கிரன் போய் நீச்சமா இருந்தவர் அடுத்தது பார்த்தோன்னா ஒரு 24 நாள் தன் சொந்த வீட்டில் போய் ஒரு ஆட்சியை உட்கார்றாரு. குருங்கிற ஆசையில உட்கார்றது உங்களுக்கு பலம். சுக்கிரன் போய் தன் சொந்த வீட்டில் உட்கார்றது எங்க, அது குறிப்பா பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் போய் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் உட்கார்றாரு. சுகம் என்ன, ஆரோக்கியம். அதே மாதிரி இடம், மண், மனை, பூமி, இந்த மாதிரி சொத்துக்கு சம்மந்தப்பட்ட இடமும் 4ஆம் இடம் தான். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அப்போ நான் சொல்கிறேன் அந்த 24 நாள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அடுத்தபடி பார்த்தா 26ஆம் தேதி தான் துளாராசியில் உட்காரக்கூடிய சுக்கிர பகவான் விருச்சிக ராசிக்கு போகிறார். அந்தாண்டவே ஒரு 6 நாள் விருச்சிக ராசியில் உட்காந்துருவார். இப்படி உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதே மாதிரி செவ்வாய் பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கிறார். தன் சொந்த வீட்டிலேயே உட்காந்துருக்கிறார் ஆட்சியா. அப்படி உட்காந்துருக்கக்கூடிய புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி, தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதி, அவர் தன் சொந்த வீட்டிலேயே உட்காந்துருக்கிறார் அப்படின்னா உங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகும். எப்பயுமே புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னா 5ஆம் இடம் தான். 5ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். செவ்வாய் பகவான் தன் சொந்த வீட்டிலேயே உட்காந்துருக்கிறார்.
புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி புத்திரஸ்தானத்திலேயே ஆட்சியாக உட்காந்துருக்கிறார். அப்படின்னா என்ன பண்ணுவார்? புத்திர செல்வங்கள் பெருகும். எனக்கு வந்து ஆண் வாரிசு இருக்குதுங்க, பெண் வாரிசு இல்லைன்னு சொன்னாலும் சரி, பெண் வாரிசு இருக்குதுங்க எனக்கு ஆண் வாரிசு இல்லைன்னு சொன்னாலும் சரி, இல்லை எனக்கு 2 வாரிசுமே இல்லைன்னு சொன்னாலும் சரி, ஒரு விசேஷத்துக்கு நல்லது கெட்டதுக்கு போகிறாங்க அப்படின்னா எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு கேட்க மாட்டாங்க, எத்தனை குழந்தைங்க இருக்குன்னு தான் கேட்பாங்க. அது நமக்கு ஒரு குறையாக படும், அது நமக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிருவோம். அப்படியேப்பட்ட கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியன்றதை ஒரு 1000 காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. அது எல்லாமே இப்போ உங்களுக்கு மாறப்போகுது. குரு உட்கார்ந்த நேரம் உங்களுக்கு புத்திர பாக்கியம் தான் கொடுக்குறாரு. புத்திரஸ்தானத்துக்கு அதிபதியும் புத்திரஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறாரு. சுக்கிர பகவான் தன் சொந்த வீட்டில் ஆட்சியாக உட்கார்றாரு. இதெல்லாம் யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி பாக்கியம்? இந்த மாதமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் நிச்சயமாக சொல்கிறேன், ஒரு வரலாறு காணாத ஒரு வளர்ச்சி மாதிரி தான் நான் சொல்லுவேன். இந்த நவம்பர் மாதம் நிச்சயமாக உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. நீங்கள் அனுபவிச்சு பார்த்து என்னன்னு சொல்லுங்கள், சரிங்களா? அப்போ இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் 9ஆம் இடத்துல உங்களுக்கு வந்து பாக்கிய சனியாக இருக்கிறார். சனி பகவான் வந்து பாக்கிய சனியாக இருந்து இப்போ வக்கரத்தில் இருக்கிறதுனால தான் 28 தேதி வரைக்கும் கொஞ்சம் சூதானமாக இருக்க சொன்னாங்க, சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலுமே இன்னைக்கு சூரியன் உங்களுக்கு 16 தேதி வரைக்கும் அவர் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. சனி பகவான் 28ஆம் தேதி வரைக்கும் அவர் வக்கரத்தில் இருக்கிறாரு. இந்த 2 காலகட்டம் தவிர மற்றதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த காதல், கல்யாணம், திருமணமும் ஓரளவுக்கு செட் ஆகும். 2வது வந்து சுய தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ செய்யலாம். ஏன்னா குரு வந்து உங்கள் ராசியில் உட்காரும் போதே உங்களுக்கு நல்ல பலனோட தான் உட்காந்துருக்கிறாரு. கட்டட வேலை ஆரம்பிக்கிறது, வீட்டு வேலை ஆரம்பிக்கிறது, கிரையம் பண்ணுறது, அதாவது ஒரு வண்டி வாகனம் வாங்குறது, புதுப்பிக்கிறது, ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, அதாவது மொத்தத்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்காக இருக்கிற விஷயம் என்ன? கோல்டு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, நிச்சயமாக உங்களுடைய தரம் நிச்சயம் உயரும். கையில் காசுல சாமி கடன் வாங்கி ஏன் நம்ம வந்து அப்படி பண்ணணும்? நிச்சயமாக வாங்கும் பொழுது இந்த குரு உங்களை உட்காந்துருக்கிற நேரம் ஏதோ ஒரு வடிவத்தில் உங்களை தூக்கி விடுவார், உங்களை வளர்த்தி விடுவார். என்னால் முடியல, கடன் பட்டாவது நான் இது செஞ்சேன், எனக்கு 4 காசு கிடைச்சது, நான் வாழ்க்கையில் முன்னேறி மேலே வந்தேன், சொல்லக்கூடிய இடத்துல உங்களை வச்சிருவார். எப்படி பார்த்தாலும் கடகராசிக்காரங்களுக்கு வாழ்கிற இடத்துல தான் வந்திருந்தீங்க, ஆனால் இதுக்கு மேலே தான் நீங்கள் வாழ போகிறீங்க. அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள். சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.